சரி, இவர் கலைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக எப்படி உருவானார்? அறிமுகமான காலகட்டத்தில் எவ்வளவோ நடிகர்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவோ நடிகர்கள் இருப்பாங்க, இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்ததாக விஜய் அவர்கள் தான் முதன்மை நடிகர் என்ற நிலையில் இருக்கிறார் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, அகில இந்திய அளவிலும் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருக்கிறார் அப்படின்னா, அந்த அளவிற்கு அவரது ஜாதகம் கலைத்துறையிலே புகழ் பெறுவதற்கு காரணமாக இருக்குதா அப்படின்னா, முதல்ல கலைத்துறையிலே சினிமா துறையிலே புகழ் பெறணும் அப்படின்னு சொன்னாலே கலை வீடு காதல் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீடு, அதாவது 5ஆம் அதிபதி 5ஆம் வீடு, 10ஆம் அதிபதி 10ஆம் வீடு லக்னத்தோடும் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கலை சம்பந்தமான தொடர்புகள் இருக்கும். நடிப்புத்துறையிலே புகழ் பெறணும் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் நல்லா இருக்கணும், இவங்களோட தொடர்பில் வரணும். அப்போ இவருக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருட்சிகம் செவ்வாய், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியதும் மேஷம், அதுவும் செவ்வாயினுடைய வீடு. அப்போ 5 10ஆம் அதிபதிகள் லக்னத்திலேயே லக்னாதிபதி கூடவே இருக்கிறாங்க. அப்போ இவருக்கான தொழில் கலைத்துறையின் மூலமாக இவருக்கு ஜீவனம் நடக்கும். எப்போ வரைக்கும் நடக்கும்? இவர் இருக்கும் வரை அதுதான் இவருக்கான தொழிலாக இருக்கும். அடுத்தது கலைத்துறையில் புகழ் வரணும் அப்படின்னா சுக்கிரன் புதன் நல்லா இருக்கணுமே அப்படின்னா, இப்போ சுக்கிரன் எப்படி இருக்கார்? இப்போ கடகலக்கணமாச்சே, கடகலக்கணத்திற்கு சுக்கிரன் பெரிய அவயோகியாச்சே, பெரிய யோகத்தை கொடுக்க